என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எங்கே என்ற தலைப்பிலே நாம் கடந்த சில நாட்களாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். நாம் எப்போதும் இந்த கேள்வி எனக்குரியது, நமக்குரியது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அந்த வரிசையிலே 1 சாமுவேல் 26:16 நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 26:16. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும். அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறார். இப்பொழுது சவுல் தங்குகிற இடத்திலே தாவீது வந்திருக்கிறார். அப்பொழுது இந்த சவுலினுடைய படைத்தலைவனாகிய அப்னேர் அங்கே இவங்க ஆயாசமாய் உறங்கி விட்டார்கள். அவங்க ஒருவேளை ராஜாவை காக்க வேண்டியவர்கள் இப்பொழுது தங்களுடைய ராஜாவின் தலைமாட்டில் இருந்த தண்ணீர் செம்பையும் ஈட்டியையும் அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். பாருங்க, இதை தாவீது எடுத்துக்கொள்ளுகிறார். தாவீது அதை தன் வசப்படுத்தி கொண்டு அப்னேரை பார்த்து கேட்கிறார். முந்தின வசனத்துல பாருங்களேன், தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே? ஈட்டி எதிரி வந்தா தாக்குவது, தண்ணீர் செம்பு நான் வாழ்வது, ரெண்டும் வாழ்வாதாரத்திற்கான காரியம். அப்போ இந்த பொறுப்பை சவுலை, இந்த எஜமானை, இந்த ராஜாவை, தன் பிரபுவை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த சவுலை சுற்றி இருந்தவர்களுக்கு இருந்தது. ஆனால் காக்க தவறிவிட்டார்கள். அவருடைய வாழ்வாதாரமாய் இருந்த, பாதுகாப்புக்காய் இருந்த அவனுடைய ஈட்டி, அவன் வாழ வேண்டும், தண்ணீர் குடிச்சாதான் வாழ முடியும். அந்த தண்ணீர் செம்பு ரெண்டத்தையும் பறி கொடுத்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு இந்த கேள்வி, எனக்கு என்ன இந்த கேள்வியில பிரயோஜனம்னு நினைக்கிறீங்களா? ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே? உங்களை ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் வேலைக்கு வைத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு எஜமானை உலக பிரகாரமாய் கொடுத்திருக்கலாம். அங்கே எப்படி நாம் வேலை செய்கிறோம்? எப்படி நாம் உக்ரானத்துவத்தோடு இருக்கிறோம்? அந்த ஸ்டூவர்ட்ஷிப் எப்போ நம்ம வாழ்க்கையில போகுதோ அன்னைக்கு நம்ம குற்றவாளியாய் நிற்கிறோம். எனக்கு என்ன, என் வேலை உண்டு, என் காரியம் உண்டு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் 8 hours வேலை செய்வேன், என் வேலையை முடிச்சிட்டேன்னா நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு எத்தனை நேரம் நம்ம அலுவலகத்தை குறித்து, நாம் எந்த எஜமானுக்கு கீழ் வேலை பார்க்கிறோமோ அந்த எஜமானை குறித்த கரிசனை இல்லாமல் வாழ்கிறோம். யோசித்து பாருங்க. சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்திலே இருக்கிற ஒரு உடன் ஊழியர், அந்த பிள்ளை இன்னொரு மகளோடு 2 பேர் பேசிக்கிட்டாங்க. நாம் மோசேக்கு கூட நின்ன ஆரோனை போல, ஊரை போல நம்முடைய இந்த ஊழியனுக்கு தோள் கொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவு அப்படி அவர்களுக்கு கூட நிற்கிறோம், தோள் கொடுக்கிறோம். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னு தானே நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு நடுவில் நடந்தது. நான் உண்மையில் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் என் ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற 16 பேரும் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாய் அது அதிகமாக மாறும். அத்தனை பேரும் ஊழியத்தில் உள்ள விங்ஸ் ஆஃப் விக்டரியாக இருக்கட்டும், விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், அப்படி என்னை கவனிக்கிறவர்கள், பார்த்து கொள்ளுகிறவர்கள். பிரியமானவர்களே, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த எஜமானை நீங்கள் பார்க்க வேண்டிய, காக்க வேண்டிய பொறுப்பு, அது எவ்வளவு உண்மையானது. ஒருவேளை தண்ணீர் செம்பையும் ஈட்டியையும் அவர்கள் பறி கொடுத்து விட்டார்கள். அப்படி ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குதா? ஐயோ நான் விட்டுட்டேனே, அவன் தானே இவன் தானே. ஒருவேளை எதையோ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டா அதில் பேர் வாங்க முயற்சிப்போம், எதையோ ஒன்றை தொலைஞ்சிட்டா அதில் தப்பித்து கொள்ள எத்தனை முறை முயற்சித்திருக்கிறோம். நான் இல்லை, கடைசி அவங்க இல்லை, அவங்க தான், இல்லை நான் பார்க்கல, அவங்க பார்த்தாங்க. எத்தனையோ முறை இந்த பாலம் அடுத்தவங்க பக்கத்தில் பாஸ் பண்ணிட்டு நம்ம தப்பிக்க முயற்சிக்கிறோம். இல்லை, எத்தனை முறை அது என்னுடைய குறைதான்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். இது நடந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் உங்களுக்கு எந்த வேலையில் உங்களை வைத்திருந்தாலும், எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் அந்த வேலையில் எப்படி இருக்கணும்,
3 வார்த்தைகளை சொல்றேன். ஒன்று, எரேமியா 48 அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். இது நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் நினைச்சுக்குவாங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த வேலையா இருந்தாலும் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை. எனவே அசதியா செய்யாதீங்க. இந்த அப்னேரும் அவனோடு இருந்தவர்களும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் இந்த தண்ணீர் சம்பையும் இழந்ததற்கு காரணம் அவருடைய அசதி. வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, என் வீட்டில் எவ்வளோ தெரியுமா, நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், என் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால என்னுடைய ஆஃபீஸில் நான் சில காரியம் செய்யாமல் இருந்துட்டேன், கோட்டை விட்டுட்டேன். நோ, சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்குற அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற வேலை. இன்னைக்கு ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எத்தனை இடங்கள்ல நாம் அங்கே கவனமாக இருக்கணும். எத்தனையோ வாலிபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அது ஆன்லைனில், அது ஆன்ல இருந்தால் போதும், மற்ற என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷோ ஆஃப் இருக்கும். நோ, செய்யாதீங்க. எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடப்போம். அசதி, அதுதான் நம்ம தண்ணீர் சம்பியும் ஈட்டியையும் விட்டோம். 2வது, நீதிமொழிகள் 22 அதிகாரத்தின் 29வது வசனம். நீதிமொழிகள் 22:29 நான் வாசிக்கிறேன். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த அப்னேர் ராஜாவுக்கு முன்னால் தைரியமா நிற்க முடியுமா? ராஜா பாருங்க, உங்களை உங்கள் தலைமாட்டில் இருக்கிற பொருளை தூக்க வந்தவங்களை விரட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா? அஜாக்கிரதை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற வேலை தெரியாமல் செஞ்சுருக்கலாம், தவறு விட்டுருக்கலாம். ஆனால் திருத்திக் கொள்ளுங்கள், இன்னொரு முறை அதை தப்பு செய்யக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதை. ஏன் அந்த தலைமாட்டில் இருக்கிற பொருட்களை இழந்தார்கள்? 1 அசதி, 2வது அஜாக்கிரதை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். 3வதாக, ஏன் நமக்கு அந்த தலைமாட்டில் இருக்கிற பொருளை நாம் காப்பாற்ற தவறிவிட்டோம்? என்ன காரணம்? வாசிக்கலாமா? 1 பேதுரு 2 அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 18 வசனம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அங்கே இல்லாமல் போனால் நம்ம வேலையில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டோம். அப்போ வேலைக்காரே, அதிக பயத்துடனே, எஜமானுக்கு பயப்படுற பயம் அல்ல, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்து, அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். தெய்வ பயம் போயிருச்சுன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல நிறைய தவறுகளை செய்வோம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம். எஜமான் இருந்தாதான், அல்லது கேமரா இருந்தாதான் நான் இப்படி இருப்பேன், எஜமான் இருக்கிறாங்களோ கேமரா இருக்குதோ யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என் வேலையை நான் சரியாக செய்வேன். அந்த தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நம்ம ராஜாவின் தலைமாட்டில் இருக்கிற செம்பையும் அந்த ஈட்டியையும் காப்பாற்றுவோமே. ஆண்டருக்கு பயப்படுற பயம் இல்லை. அதில் ஒரு வார்த்தையை பாருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மட்டும்தான் அப்படியா? இல்லைங்க, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்க. என் எஜமான் மோசமானவர், கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தின் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக இதை குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:1. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:1. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அசதியாய் நாங்கள் வாழ்ந்து, அஜாக்கிரதையோடு வாழ்ந்து, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் வாழ்ந்து, ஒருவேளை கர்த்தர் எங்கள் கொடுத்திருக்கிற வேலைகளை நாங்கள் தவறவிட்டிருந்தா, அதிலே நாங்கள் எதையாவது ஆண்டவரே அங்கே நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தால் எங்களை மன்னியும். தேவனுக்கு பயந்து எங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்.
விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய IAS அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.